போன்ற சட்டத்தை நாங்கள் வெறுப்புணர்வில் கேட்கவில்லை, கோப கொந்தளிப்பில் கேட்கிறோம். இதே போன்ற சட்டத்தை கோவில் நிர்வாகத்துக்கு கொண்டு வர முடியுமா? தேவாலயங்களுக்கு கொண்டு வர முடியுமா? பௌத்த ஆலயங்களுக்கு கொண்டு வர முடியுமா? எங்களையும் பாரபட்சமா நடத்துறீங்க. இந்தியாவெங்கிலும் வட மாநிலங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் கொந்தளித்து வீதியில் வந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எங்கள் சொத்தை நாங்கள் நிர்வகிக்க கூடாதா? இந்த ஒற்றை கேள்விதான். மனசாட்சியோடு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோவில், அந்த கோவில் நிர்வாகத்தில் இந்து அல்லாத ஒருவர் நிர்வாகியா வேண்டாம், உறுப்பினரா சேர முடியுமா? நிர்வாகியா வேண்டாம், உறுப்பினரா சேர்ந்த முடியுமா? பழனியில சேர்ந்த முடியுமா? நம்ம சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகங்கள் இருக்கிறதே, அந்த கோவில் ட்ரஸ்டியால் ஒரு இந்து அல்லாத ஒரு நபர், ஒரு முஸ்லிமோ ஒரு கிறிஸ்தவரோ சேர்ந்துட முடியுமா? சேரணுங்கிறது எங்க கோரிக்கை அல்ல. நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களும் எதிர்பார்க்கல. நம்ம வக்ஃபு சொத்துல வர வேண்டும் என்று இந்து மக்கள் எதிர்பார்த்தார்களா? கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்க்கிறார்களா? இல்லை. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க நிர்வாகம் பண்ணட்டும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்படித்தான் கேட்கிறார்கள். இங்கே நாங்கள் கேள்வி எழுப்புவது நியாயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, பள்ளிவாசலுக்காக, மையவாதிகளுக்காக, மதரசாக்களுக்காக, முஸ்லிம்களின் வாழ்வியல் மேம்பட வேண்டும் என்பதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட எங்கள் நிலத்தை நாங்கள் நிர்வகிக்க கூடாது என்றால், அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்றால், அதுல முஸ்லிம் அல்லாத இருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் சட்டத்தின் நோக்கம் என்ன? எங்க சொத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ண கூடாதா? நாங்கள் என்ன இரண்டாம் தர குடிமக்களா இந்த நாட்டில்?